லேடீஸ் எல்லாமா மட்டன் வாங்க போவாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். பட் எங்க வீட்ல சின்ன வயசுலேருந்தே நான் தான் போய் பழக்கம். ஏன்னா நான், அம்மா 2 பேர் தான் வீட்ல. ஸோ அம்மா வந்து போக கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. என்ன அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து போய் பழகிட்டதுனால மேரேஜ்க்கு ஆனதுக்கப்புறம் இப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நானே போயிருவேன். உங்க வீட்ல லேடீஸ மட்டன், சிக்கன் வாங்க கடைக்கு அனுப்புவீங்களான்னு கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி மட்டன் செய்றதுக்கு டைம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பால் வச்சு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும், பாப்பாவுக்கும் பால் வச்சு குடுத்துட்டு ஹார்லிக்ஸ் போட்டு எனக்கு வந்து நான் காஃபி வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். மட்டன் பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கிராம் வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸோ எங்களுக்கு மட்டும் தான் அவர் ஈவினிங் வந்து தான் சாப்பிடுவாரு. இதுக்கு நடுவுல வந்து கேடிவில படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராமராஜ்யம் படம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ராமாயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி சன் டிவில பார்ப்போம். ஸோ இந்த படம் போட்டிருக்கிறதுனால இதையுமே பார்த்துக்கிட்டு போய் நடுவுல செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நயன்தாராவ எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் சீதை கேரக்டர் நயன்தாரா வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. இட்லிக்கு தான் மட்டன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி மட்டன் குழம்பு பண்ணுவேன்னு டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். நம்ம பேஜ்ல இருக்கு. கீழயே லிங்க் குடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாடா. பை பாய்.